அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் நிறைவான கூலியை தருவதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நாளை மறுமையினுடைய வாழ்க்கையை இலக்காக வைத்து வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய செயல்பாடுகளை இறைவனிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய செயல்பாடுகள் தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், பிற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் நம்மளிடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு வணக்க வழிபாடுகளை செய்தாலும் அந்த வணக்க வழிபாடுகளுடைய பயன்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் குறைவானதாக இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரிதான். அந்த வணக்க வழிபாடுகள் அதனுடைய நோக்கம் நிறைவேறுகிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த வணக்க வழிபாடுகளுடைய பயன்களை முழுமையாக அடைவதற்கு, அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ரெண்டு விதமான காரணங்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த ரெண்டு காரணத்தையுமே நாம் விளங்கி அந்த அமல்களை நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக செய்தாலும் செய்ததா, இந்த ரெண்டு காரியத்தையும் புரிந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாடுகள் உயிரோட்டம் உள்ளதாக, அதனுடைய பயன்கள் நிறைவானதாக இருக்கும். முதலாவதாக, எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுதும் ஆர்வத்தோடு இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அது எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் சரிதான். முதலில் ஆர்வப்படக்கூடியவர்களாக இருக்கும். அந்த ஆர்வத்தில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம். இரண்டாவதாக, அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இந்த ரெண்டும் இருந்தது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நம்மளிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு கடமைக்கு அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றினோம், அந்த நேரத்தில் அதை நிறைவேற்றினோம், அந்த மாதத்தில் அதை நிறைவேற்றினோம், அந்த நாளில் அதை நிறைவேற்றினோம், அதோடு முடிஞ்சு போச்சு. அப்போ ஆர்வம் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான பலன்களையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. அவங்க எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களில் ஆர்வம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு போர் களத்திற்காக செல்கிறார்கள். அப்போ அந்த போர்க்களத்தில் செல்கின்ற பொழுது வாகனம் குறைவாக இருக்கிறது, வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்கள் பயணிக்க வேண்டும். ஒரு நபர் 2 நபர் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு நபர் கீழே இருந்து அந்த ஒட்டகத்தை வழிநடத்தக்கூடியவராக இருக்கும். அப்படி கொஞ்சம் தூரம் பயணம் போனோன்னா மேலே இருக்கக்கூடிய ஒருவர் கீழே இறங்கிடணும். கீழே நடந்து வந்து கொண்டு இருக்கக்கூடியவர் மேலே வந்துடணும். இப்படி மாறி மாறி ஷிஃப்ட்டு. வாகனம் கம்மியாக இருக்கிறதுனால
ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வாகனத்திற்கு 3 நபர்கள் என்று பிரித்து 3 நபர் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த போர்க்களத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே வாகனத்தை பிரித்தாச்சு. இப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் வாகனத்திலே அமர்ந்து வாங்க, அல்லது ஒரு வாகனத்தை நீங்கள் எடுத்துங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் கீழே நடந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த வாகனத்தில் அமர்ந்தே வாங்க. பாக்கி இருக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த போர்க்களம் வரைக்கும் நாங்கள் நடந்தே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களை விட நன்மையில் நான் தேவையற்றவன் கிடையாது. நீங்கள் எந்த அளவிற்கு நன்மை எதிர்பார்த்து ஆர்வத்தோடு இருக்கீங்களோ அதை விட அதிகமான அளவிற்கு நான் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவனாக இருக்கிறேன். யார் சொல்கிறா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களை விட நான் நன்மையில் தேவையற்றவன் கிடையாது. அல்லது உங்களை விட பலகீனமானவன் நினைக்கிறீங்களா? உங்களை விட வயசான ஆளுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியும் கிடையாது. நான் உங்களை விட நல்ல ஆரோக்கியமானவன். அதனால் ஒவ்வொரு வாகனத்திலையும் 3 பேர் எப்படி பயணம் செய்து அந்த போர்க்களத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போமோ அதே போலவே நாமும் செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்களத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மாறி மாறி பயணித்து அந்த போர்க்களத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு வாகனத்தில் அமர்ந்தே வந்திருக்கலாம். சகாபாக்களே விட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்க, அமர்ந்து வாங்க. அதை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? நான் நன்மையில் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். நன்மையில் அல்லாஹ்விடத்தில் நான் அதிகம் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். அதனால் எல்லாரும் எப்படி பயணிப்போமோ அதே போல தான் நானும் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நாம் ஒரு நன்மையான காரியத்தை, நம்மளுடைய மனசுக்கு நன்மைன்னு சில காரியங்களை செய்துவிட்டு நாம் நன்மைகளை நிறைய செய்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே திருப்தி அடையக்கூடிய மக்களாக இருக்கும். இந்த நன்மையெல்லாம் போதும், அல்லது அந்த நன்மைகளிலே செய்யக்கூடிய செயல்பாடுகளே ஆர்வமற்றவர்களாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பலன்களை பற்றி பல ஜும்மாக்களுடைய மேடைகளில் கேட்டிருப்போம், படித்திருப்போம். தெரிந்த செய்திகளாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் முதலில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மைகள் கிடைக்கிறது, அடுத்து மாடு குர்பானி கொடுத்த நன்மைகள் கிடைக்கிறது, அடுத்து ஆடு குர்பானி கொடுத்த நன்மைகள் கிடைக்கிறது. இப்படி நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் போடுறாங்க. அதே போல் வானவர்கள் வாசலிலே இருந்து கொண்டு பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் வர்றாங்களோ ஜும்மாவுடைய தினத்தில் அதை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தால், இமாம் மெம்பரிலே ஏறி உரை நிகழ்த்தக்கூடிய நேரம் வரைக்கும் அதை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி பதிவு செய்யக்கூடியவர்கள் இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளே வந்து அமர்ந்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது நம்ம பல ஜும்மாக்களில் கேட்டிருப்போம், பல செய்திகளில் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் ஆர்வப்படுகிறோமா? குர்பானி கொடுத்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் ஆர்வப்படுகிறோமா? ஆர்வப்படுறது கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தள்ளி போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மாக்கள் தானே, ஒவ்வொரு வாரமும் பேசக்கூடிய பேச்சாளர் தானே, என்னத்தை புதுசாக பேசிட போகிறாங்க. ஆனால் ஜும்மாவுடைய தினத்தில் முந்தி வந்தால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை தருகிறான். எவ்வளவோ பயான்களில் கேட்டிருப்போம். வீட்டிலே ஒளி செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி நாம் தொழுகைக்காக வந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மைகள் எழுதப்படுகிறது, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். ஆனால் அதில் ஆர்வம் எடுத்துக் கொள்கிறோமா? அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், அதில் நன்மை அடையக்கூடிய மக்களில் நாமும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
அந்த செய்தியிலிருந்து படிப்பினை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறோமா, ஆர்வப்படுகிறோமா, ஆசைப்படுகிறோமா அப்படின்னு பார்த்தால் செய்தியை கேட்குறோம், படிக்கிறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அதோட பேர். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய செய்திகளை கேட்டாலும், எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினாலும் கூட அது நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது கிடையாது. ஆர்வம் இல்லாமல் அமல்களை செய்வதனால் அந்த அமல்கள் அந்த நேரத்தோடு முடிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆர்வப்பட்டு அல்லாஹ்விடத்தில் ஆசையோடு எதிர்பார்த்து நன்மைகளை எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த செயல்பாடுகள் உயிரோட்டமானதாக இருக்கும். இப்போ ஜமாத்தினுடைய நன்மைகளை அறிந்தவர்களாக, பள்ளிவாசலோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மைகளை அறிந்தவர்களாக, ஒவ்வொரு நேரத்திலேயும் ஐவேளை தொழுகைகளையும் ஆரம்ப நேரத்திலே தொழக்கூடிய அதனுடைய நன்மைகளை ஆசைப்பட்டவர்களாக நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால், அதை நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அமல்கள் உயிரோட்டமானதாக இருக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள் ஒரு உயிரோட்டமானதாக இருக்கும். அந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகளாக சடங்கு சம்பிரதாயமாக இருக்காது. அப்போ ஆர்வம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்களினால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலன்களை அடையாமல் இருந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், செயல்களை நாம் எதையுமே தொடர்ச்சியாக செய்வது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பலகீனமான செயல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க மக்களிடத்தில், மக்களே, நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் இறைவன் சலிப்படையது கிடையாது. நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக நன்மையான காரியங்களை செய்தாலும் அதற்குரிய நன்மைகளை இறைவன் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு செஞ்சாலும் சரிதான், அதற்குரிய நன்மைகளை பன்மடங்காக அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் இறைவன் சலிப்படையது கிடையாது. ஆனால் செயல்களிலேயே எது இறைவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான செயல் என்று சொன்னால், குறைவாக செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய செயல்களை இறைவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நன்மையான காரியங்களை செய்கிறோம். ஒரே நாளில் எவ்வளவு அமலை செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களையும் நம்ம செய்கிறோம். அவ்வளவு நேரம் குரானை எடுத்து வைத்து ஓதுறோம். அவ்வளவு நேரம் சுன்னாவான தொழுகைகளை தொழுகிறோம். நிறைய பாவ மன்னிப்புகளை கேட்குறோம். நிறைய தர்மங்களை செய்கிறோம். ஒரு சில நாட்கள் செய்துவிட்டு அல்லது ஒரு நாள் செய்துவிட்டு நாம் கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் அதை இறைவன் விரும்பக்கூடியவனாக இல்லை. அல்லாஹ் எதை விரும்புகிறான்னு பார்த்தால், சின்ன செயலாக இருந்தாலும், நன்மையில் சின்ன செயலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அதை இறைவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அமல்கள் நம்மளிடத்தில் பலன் அளிக்காமல் போகிறதற்கு முக்கியமான காரணம் இது. ரெண்டாவது காரணம், தொடர்ச்சி கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் தொடர்ச்சியாக செய்வது கிடையாது. தொடர்ச்சியாக செய்தோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பலனாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சகாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காரியம் எது? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காரியம். தொழுகை இருக்கிறத, அந்த தொழுகை எந்த நேர தொழுகையாக இருந்தாலும் அதை ஆரம்ப நேரத்தில் தொழுகணும். அப்படி ஆரம்ப நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை இறைவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து சகாபாக்கள் கேட்குறாங்க, அடுத்தது எது? அடுத்து ரெண்டாவதாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்களை இறைவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தொழுகைக்கு அடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியம் எதுன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியம் நம்மளுடைய பார்வையில் சின்னதாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியமாக எது இருக்கிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் தான் அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே படிக்கிறோம். அவர்கள் எப்படி பேசினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர்
எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. எப்போதும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, நிதானமாக பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அவர்களுடைய வார்த்தைகளை எண்ணி விடலாம். சகாபாக்கள் சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய செய்திகளில் எத்தனை வார்த்தைகள் பேசி இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் அதை எண்ணி விடலாம். அவ்வளோ நிதானமாக பேசுவாங்க. பேசக்கூடிய பேச்சுக்கள் மக்களுக்கு புரியக்கூடிய விதமாக, கேட்கக்கூடிய செய்திகளின் மூலமாக உள்ளத்தில் பதியக்கூடிய விதமாக பேசுவாங்க. குடும்பத்தார்களிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, செய்திகளை பதிவு பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இரவு நேர தொழுகை எப்படி தொழுதாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு வாழ்க்கையும் எப்படி இருந்தது இப்போ பதிவு செய்கிறாங்க. குர்ஆனாக இருந்தது. இரவு நேரத்தில் ரமலான்லேயும் ரமலான் அல்லாத மற்ற நாட்கள்லேயும் 11 ரக்காயத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியில் போகின்ற பொழுது மக்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்திகளையும் பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. அந்த பதிவு செய்யப்பட்ட செய்திகளை படித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விதமாக நடந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் பதிவு செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். எப்படி வேணாலும் இருப்பாங்க. வீட்டில் வெளியில் போனாங்கன்னா எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க. தோழர்களுக்கு மத்தியில் அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் இல்லை. தோழர்கள், நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய உடல் மொழியை வைத்தே புரிஞ்சு கொள்வாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் கோபமாக இருக்காங்க. சில செயல்பாடுகளை நபி தோழர்கள் செய்கின்ற பொழுது பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் மாதுளம் பழத்தை போன்று சிகப்பாக மாறியது. கோவப்படுறாங்க. இப்போ பார்க்குறப்பே தெரியுது அல்லாஹ்வுடைய தூதர் சில தீமைகளை பார்க்கின்ற பொழுது, சகாபாக்கள் செய்யக்கூடிய செயல்கள், மார்க்கத்திற்கு சில விஷயங்கள், அதிகமான செயல்களை செய்கின்ற பொழுது கோவப்படக்கூடியவர்களாக, நிதானமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக, எல்லா இடங்களிலேயுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தொடர் நிலையை கடைபிடித்து வந்தாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா செய்திகளையும் பதிவு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே போல் செய்திகள்லாம் இருக்கும். அவருடைய உடல் அமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய பேச்சினுடைய தோரணை எப்படி இருந்துச்சு, அவர்கள் சிரிக்கின்ற பொழுது எப்படி சிரிப்பாங்க, கோபப்படுறப்ப எப்படி கோபப்படுவாங்க, சில செய்திகளை சந்தோஷத்தில் கடைவால் பற்கள் தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்திருக்கிறாங்க. அந்த செய்திகளை பதிவு செய்யக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நிதானத்தோடு தொடர்ச்சியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும். காலையில் ஓதக்கூடிய துவா, எவ்வளவு துவாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாவிற்கு ரொம்ப இலகுவாக நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஏராளமான துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. திக்ருகளை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன திக்ருகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்மளுடைய தீமைகளை அழிக்கக்கூடிய, நம்மளுடைய நன்மைகளுடைய தராசை அதிகப்படுத்தக்கூடிய, நாளை மறுமையில் தரஜாக்களை உயர்த்தக்கூடிய காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் பல திக்ருகளை கற்றுத்தராங்க. சின்ன சின்ன திக்ருகளாக இருக்கும். அது நன்மையில் மீசானுடைய எடை போட்டு பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மிக கனமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ரொம்ப இலகுவாக சொல்கிறாங்க. அந்த திக்ருகளை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நன்மைகள்லாம் இருக்குது. சின்ன விஷயத்தை எடுத்துங்க, நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருங்க. அதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய ஒரு காரியமாக எது இருக்கிறதுன்னு சொன்னால் தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவுங்க. தொழுகை இருக்கிறத ஐவேளை தொழுகையும் நேரம் குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாக இருக்குது. இன்றைக்கி தொழுகையில் பெரிய அளவிற்கு நம்ம பலகீனமாக இருக்கும். இறை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியத்தில் முதல் செயல்பாடு எது இருக்குதுன்னு பார்த்தா தொழுகை தான் இருக்குது. அந்த தொழுகையை நினச்ச நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக இருக்கும். அல்லது சில தொழுகையை விட்டுடுறோம், அலட்சியமாக இருக்கிறோம். நாளைக்கு மறுமையில்
எல்லா அருள்கொடைகளையும் பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான், எதையும் விட்டுவிட மாட்டான். அப்படி கேள்வி கேட்குறப்ப முதல் கேள்வியாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தால் தொழுகை தான் முதல் கேள்வியாக இருக்கும். நம்ம அமல்களில் முதல் கேள்வியாக எது இருக்குன்னு பார்த்தா, இன்றைக்கி எதை அலட்சியமாக நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோமோ, எதை ரொம்ப கவனக்குறையமாக நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த தொழுகை தான் நாளைக்கு மறுமையில் முதல் கேள்வியாக வந்து நிற்கும். எல்லாருமே பதில் சொல்லணும். வேலை இருந்துச்சு, தூங்கிட்டேன், ஊருக்கு போயிட்டேன், ஏதோ ஒரு காரணத்தை நம்ம மனுஷனுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்போம். மனிதர்கள் சொல்லிக்கலாம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த காரணமும் சொல்ல முடியாது. அதனால் தொழுகையை அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியமாக முதல் காரியத்தை வைக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உறுதியான ஒரு எண்ணத்துக்கு வாங்க. மரணம் எப்போ வேணாலும் வரும். மரணத்தை ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய தருவாயில் தான் இருக்கிறோம். ஆனால் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது, மறைவானதாக இருக்கிறது. எது வரைக்கும் கடமைன்னு பார்த்தா, மரணம் வர வரைக்கும் நமக்கு தொழுகை கடமையாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் தொழுகையை விட்டுடவே கூடாது. பாரமாக நினைக்கிறோம். பல நபர்கள் தொழுகையை பாரமாக நினைக்கிறாங்க. 5 நேரம் தொழுகிறதா, கொஞ்ச நாள் தொழுக ஆரம்பிங்க, அதை அல்லாஹ் இலகுவாக்கி தருவோம். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் நடக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை நோக்கி நடக்க ஓடி வரக்கூடியவனாக இருக்கும். நம்ம எவ்வளவு ஆர்வத்தோடு முன்னாடி வர்றோமோ அதற்கு பல்மடங்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கக்கூடியவனாக, அதற்குரிய வழிகளை லேசாக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழக்கூடியவர்களாக, விட்டு விடாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல் எந்த அமலை செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த முதல் அமர்வை முடிவு சொல்லிவிட்டேன்.